சரி ஏதோ ஒன்று. இங்கே வாங்க தம்பி, துண்டை நல்ல விரிங்க மக்கள்கிட்ட காட்டுங்க, நல்ல உதறி காட்டுங்க. துண்டு தானே, நல்லா கசக்கிக்குங்க. பக்கத்தில் வாங்க, அந்த மைக்கிட்ட வாங்க. அண்ணன் கேட்குற கேள்விக்கு அடுத்தடுத்து பதில் சொல்லணும், சரியா? கருப்பா இருந்தா என்ன துணி? கருப்பு துணி. வேகமா சொல்லணும். கருப்பா இருந்தா கருப்பு துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. சிவப்பா இருந்தா சிவப்பு துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யார பாத்துறா ப்ளூ துணி? மருந்த குடிச்சிட்டு சாவுங்கற. என்ன மசத்துக்கு நான் ஜாகறே? ஒண்ணே பாத்துக்கிட்டு தான் ப்ளூ துணிங்கறியா? மருந்த குடிச்சிட்டு என்ன ஜாக சொல்ற? தம்பி அக்கா உனக்கு மரியாதை வச்சிருக்கேன்டா தம்பி. ஏன்டா அக்கா வச்சிட்டு ஏன்டா ப்ளூ துணிங்கற? சொல்லக்கூடாது. ஊதா துணின்னு சொல்லணும், ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது. என்னப்பு துணி எவ்வளவு கொடுங்க? அதே பூரா நீ ப்ளூ துணின்னு சொல்ல போச்சு. ஊதா துணின்னு சொல்லணும். என்னப்பா? சரி இங்க வாங்க, மைக்கிட்ட வாங்க, சாமியை கும்பிடு. ஆண்டவா, ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். சாமியை நல்லா வேண்டிக்கோ, கண்ணை மூடி வேண்டிக்கோ. அம்மா தாயே பத்திரகாளி பதினொன்றகாளி எச்சிக்கலை பிசாசி நாதாரி முண்டை சுடுகாட்டு முண்டை ரத்த காட்டேரி ரத்த பிச்சு உள்ள கை விட்டுற தம்பி. என்னடா சைஸ் கரெக்டா எடுத்திருக்கானே. ஏமா உன் சைஸ் கரெக்டா இருக்கேம்மா. உங்க அம்மாதா? ஒரு காலத்துல எல்லாம் நான் தான் வருவேன். இப்போ உன்னை நான் கூப்பிடுறது கிடையாது, ஏன்னா பிள்ளைய நீ சினையா கூப்பிடுவேன், அதனால தான் இவங்கள கூப்பிடுறது. மைக்கிட்ட வாங்கடா தம்பி. நல்லா பேசுறா தம்பி கிட்ட சோற தம்பி, மைக் இங்க இருக்கு, மாத்தி பேசிடாத. நீ தள்ளி நிறுமா முத. அந்த காலத்து மண்ட மைக் மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா நல்ல தைரியமா பேசுன, பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. என்ன பயமுறுத்துறானே? அப்புறம் என்ன? பயப்படாம பேசுன. சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. இப்ப நான் என்ன பிய வந்தேன்னு அது ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க நம்ம அண்ணங்கள்லாம். உங்க பேர் என்ன? சாபிக். சாபிக். ஷாபிக். பேர்கள் பூரா வித்தியாசமா இருக்கப்பா. அந்த பிள்ளைக்கு சிந்துஜான்னு வச்சிருக்காங்க, இந்த பையனுக்கு ஷாபிக். ஷாபிக். சரிம்மா, ஏமா கோப்பற? அப்பா பேரு சித்திக்கு. சித்திக்கு. சூப்பர். அம்மா பேரு பைரோஜா. சலாம் அலைக்கும். ரொம்ப சந்தோஷம். என்ன படிக்கிறீங்க? அம்மா பேரை சொன்னா. அம்மா பேரை தான் சொன்னாத சலாம் அலைக்கும்னே. என்ன படிக்கிறீங்க? நீ தள்ளி நில்லு பிள்ளை. ஆறாவது. அவன் பயப்படுறதுக்காக உனக்கு தைரியம். அவன் பயப்படுற ஆளு கிடையாது. திருப்பிக்கிட்டு எடுத்து அத பேசுவாமோதா. இங்க பாரு, ஏய் அவன் திருப்பிக்கிட்டு அடிச்சான் வையே. செல்ல மாட்டேங்க. தள்ளி நில்லுமா. அவனை போட்டுக்கிட்டு ஏமா பாடப்படுத்துற? என்ன படிக்கிறீங்க? ஆறாவது. படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர். டாக்டர். யோசிக்காம சொல்றேன் பாருங்க, நான் டாக்டரா வருவேன்னு. சோற கைதட்டுங்க. இதுதான் குழந்தைகள் மனசு. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை தான் நம்ம விதைக்கணும். பார்த்தீங்களா, இந்த பிள்ளை மனசுல பெரிய டாக்டர் வரணும் தம்பி. நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வந்து இந்த பிள்ளைக்கு மாட்டு ஆஸ்பத்திரியில் போய் மாட்டு ஊசி போற மாதிரி ஊசி போடு. என்ன ஊசி? மாட்டு ஊசி. என்ன இதுக்கு? நல்லா இருக்குமா? இவ்வளோ பெரிய ஊசி. ஐயோ எனக்கு ஊசினால ரொம்ப பயம். நீங்க வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, டாக்டர் வரணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, எக்ஸாம் வர போதுல்ல? ஆமாங்க. சரி, நல்லா படிக்கணும், நல்ல எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் எடுக்கணும். யார்ட்டையாவது இப்படி தாங்கிட்டே நிற்கணுமா உனக்கு? ஏண்டி கழட்டு முண்டை? நான் தாங்கிக்கிறேன். அவனை தாங்க சொல்லாத. சரி பரவாயில்ல. கையில் எத்தனை விரல் இருக்கு? 10. எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 6வது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள நீ பொய் சொல்லாமா? 10 விரலா இருக்கு. 5 5 10. அது எங்களுக்கு தெரியாது. 5 5 10ன்னு பொய் சொல்லாமா? சாமி முன்னால பொய் சொல்லாமா? 10 விரலா இருக்கு. 20. அவர் சொல்றதை கேட்காத. உண்மையிலே 10 விரலா இருக்கு. 5 ஆ 10. கீழே இருக்கிறது என்ன? அதை விட்டா நீ 21 கூட சொல்லுவேன். அதெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடாது. கையில் எத்தனை விரல் இருக்கு? கையில் தான் கேட்டேன். 10. 10 விரல். எங்க என்ன பார்ப்போம்? 1 2 3 4. சொன்னோன்னே சந்தை ஓட்டி என்றியா பாருங்க. 7 8 9 10. என்றது இப்படி என்னென்ன 1 2 3 4 இப்படி என்னென்ன? அது என்னடா 1 2 3 இப்படி என்ற? சரி 10 விரல் இருக்கா? இப்போ இங்கிலீஷில் சொல்லுங்க. இங்கிலீஷில் சொல்லுங்க. தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? ஏங்க ஒரு விஷயம் பாராட்டணும் இல்லையா? உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா? எனக்கு என்னடி அவமானம்? எனக்கு இருக்கழுத. இங்கிலீஷ் தெரியாது. நான் அக்கா சொல்றேன். வேணாம். வெள்ளக்கார என்னைக்கும் நம்மளை நாட்டை விட்டு போயிட்டியா? அவன் மூஞ்சிலே முடிக்கப்படாது. சரி ஹிந்தியாவது சொல்லு. ஹிந்தி தெரியுமா? நான் படிக்கிறதே தமிழ் மீடியம். தமிழ் மீடியம். அப்ப ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாது. ஹிந்தி தெரிஞ்சுக்கிறோம்டா தம்பி. ஏனே உங்களுக்கு தெரியுமானே? ஏய் தம்பி, பெட்டியை நொறுக்கி விடுவேன். ஏனே? அப்புறம் தெரியாம நான் என்ன நோட்டீஸ் படிக்க முடியுமா? நோட்டீஸ் என்ன தமிழ்ல தானே இருக்கு. நோட்டீஸை திருப்பி போட்டு பாரு, ஹிந்தி மாதிரியே தெரியும். அப்ப ஹிந்தி தெரியாது. அண்ணன் சொல்லி தரவா? தெரிஞ்சுக்கிறேன். அண்ணன் சொல்லி தரேன். சொல்ல சொல்ல நீ சொல்லு. ஏ ஏ दो दो 3 तीन 4 सा
பாஞ்ச் பாஞ்ச் 6 6 7 கம்பர்ரா. ஏய், தானே. அதுக்கப்புறம் நீ என்ன தமிழ சொல்லிக்கிட்டு திரியற வேணாவது இங்கிலீஷ் தெரியலைன்னு நியாயமா ஒத்துக்கிட்டேன். எனக்காவது 5 வரைக்கும் அது தெரியுதுல்ல. சரி மேஜிக் பண்ணுவோமா? ஐயா அந்த மியூசிக் கொடுங்கய்யா. பூஜா ரே பூஜா பூஜா ரே பூஜா பூஜா ரே பூஜா ஏன் தம்பி அசத்த போவது யாரு பாப்பீங்களா? அசத்திக்கிட்டு இருக்கார்ல அண்ணே. ஒரு ஊர்ல ஆரம்பிச்சு விட்டது. சரி உள்ள கை விட்டு செக் பண்ணுங்க ஏதாவது இருக்கான்னு. எதுவுமே இல்லையா? இருங்க நான் நம்பணும்ல உள்ளேறி உட்காந்துராத. ஒன்றும் கிடையாது. பார்க்கும்போது டீப்பை மாதிரியே தெரியும். இது டீப்பை கிடையாது. யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தா கொடுங்க. கர்ச்சிப்பு வச்சிருக்கீங்களா? துண்டு வேணாம். கர்ச்சிப்பு இருந்தா இல்லை ஜட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவைச்சு கொடுத்துறேன். ஜட்டி யாருமே போட்டு வரலையா? பட்டாப்பட்டி டவுசர் இருக்கு வேணுமானே? அது நீ போடுறது இல்ல. கர்ச்சிப்பு யாருமே நண்பர்கள் இல்லையா? கர்ச்சிப்பு வச்சிருக்கீங்களா? அண்ணா யூடியூப்ண்ணே நீங்க கர்ச்சிப்பு வச்சிருப்பியே, எடு கர்ச்சிப்பு லவக்கண்ணே. உள்ள வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேன். சளி பிடிச்சிருக்கா, மூக்கு சிந்தினதுல சங்கடப்படுற. துண்டு வேணாம், கர்ச்சிப்பு தான் வேணும். கர்ச்சிப்பு யாருமே இல்லையா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல கர்ச்சிப்பு இல்லாம உட்காந்துருக்காங்க. பப்புனே கொண்டு வரேன். எனக்கு கூட்டத்தில் இருக்கிறதா வேணாம். யாருமே கர்ச்சிப்பு கொண்டு வரலையா? நீ வச்சிருக்கியானே கர்ச்சிப்பு வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கேன்னா இருக்கு. என்னது கட்சி இருக்கேன்னா கர்ச்சிப்பு இருக்கா? சரி உன் கர்ச்சிப்பு எடு. ஆனா அது வீட்ல வச்சிருக்கீங்க இல்ல ஏண்டி எடுவட்டை சிரிக்காது, எங்களுக்கு தெரியாது. சரி தம்பி யாருமே கர்ச்சிப்பு கொண்டு வரலையா? டவுசர் கழட்டுறா போயாவா? அவர் ஒண்ணு பண்ண மாட்டா தம்பி, சும்மா கழட்டி கொடு. அப்புறம் ஆமா அக்கா தான் கடிக்கும். ஏய், என்னையெல்லாம் வலிக்காம கடி. ஆமா துண்டுதானா? சரி ஏதோ ஒண்ணு. இங்க வாங்க தம்பி, துண்டை நல்ல விரிங்க மக்கள்கிட்ட காட்டுங்க, நல்ல உதறி காட்டுங்க. துண்டு தானே, நல்லா கசக்கிக்குங்க. பக்கத்தில் வாங்க, அந்த மைக்கிட்ட வாங்க. அண்ணன் கேட்குற கேள்விக்கு அடுத்தடுத்து பதில் சொல்லணும், சரியா? கருப்பா இருந்தா என்ன துணி? கருப்பு துணி வேகமா சொல்லணும். கருப்பா இருந்தா கருப்பு துணி, பச்சையா இருந்தா பச்சை துணி, சிவப்பா இருந்தா சிவப்பு துணி, வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி, மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி, ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யாரை பாத்துறா புழு துணி? மருந்த குடிச்சிட்டு சாவுங்கற. என்ன மாசத்துக்கு நான் ஜாகறேன்? ஒன்னே பாத்துக்கிட்டே புழு துணிங்கறியா? மறந்து குடிச்சிட்டு என்ன ஜாக சொல்ற? தம்பி அக்கா உனக்கு மரியாதை வச்சிருக்கேன்டா தம்பி. ஏன்டா அக்கா வச்சுக்கிட்டு ஏன்டா புழு துணிங்கற? சொல்லக்கூடாது. ஊதா துணின்னு சொல்லணும், புழு துணின்னு சொல்லக்கூடாது. என்னப்பு துணி எவ்வளோ கொடுங்க. அதே பூரா நீ புழு துணின்னு சொல்ல போச்சு. ஊதா துணின்னு சொல்லணும். என்னப்பா? சரி இங்க வாங்க, மைக்கிட்ட வாங்க. சாமியை கும்பிடு. ஆண்டவா ஆண்டவா நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்ட இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். சாமியை நல்லா வேண்டிக்கோ, கண்ணை மூடி வேண்டிக்கோ. அம்மா தாயே பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை பிசாசி நாதாரி முண்டை சுடுகாட்டு முண்டை ரத்த காட்டேரி ரத்த பீச்சு உள்ள கை விட்டு வரல தம்பி. என்னடா சைஸ் கரெக்டா எடுத்திருக்கானே. ஏமா உன் சைஸ் கரெக்டா இருக்கேம்மா. அது என்ன விட்டு இல்ல. உங்க அம்மாதா? யார்கிட்ட துண்டு வாங்கின? வாடா விட்ட துண்டை கொடுக்கணும்டா. மந்தம் பழிக்காதா, இங்க வாடா தம்பி. வாடா துண்டை கொடுக்கணும்டா, இல்லைன்னா நான் அடிப்பான்டா. வாடா ஏங்க நீங்க பச்சை போட்டு அப்படியே காட்டலாமா? பயந்து ஓடி போயிட்டான் பாருங்க. வாடா இங்க. ஏய் தம்பி வாடா இங்க. அந்த அடிப்பான்டா. மாத்தி கொடுத்துருவான், மாத்தி கொடுத்துருவான். இங்க துண்டை மாத்தி கொடுத்துருவான். வாங்க பச்சை பிள்ளைய பயமுறுத்தலாமா அப்படி? நீ பக்கத்துல போனதெல்லாம் பயந்து போனியா? உன் கையால தானே எடுத்த, உன் கையாலே உள்ள போடு. போட்டியா? சாமியை வேண்டு. ஆண்டவா ஆண்டவா நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. அந்த அன்னைட்ட துண்டை கொடுக்கணும். அந்த ரெண்டு துண்டை கொடுக்கணும். கொடுத்துருமா? துண்டு வந்துருச்சு. கொடுங்க. அடே அப்பா. அப்படி நில்லுங்க. சார் பப்புன் சார் இங்க வாங்க சார். ஒண்ணு ஏதோ ஒண்ணு எடுத்தீங்க, அது 10மா 10ஆன்னு தெரியல. நீங்க வேணா இது 10 தான் ட்ரை பண்ணுங்களே. கழுவு மசை போட்டு வரும்போது சரியா இருக்கு நண்டி. ஏப்பா சரி வேணாம் தம்பி. தைரியமாக நம்ம மேடையில் வந்து பக்கத்தில் நின்னீங்க. இப்போ தம்பியை வந்து பொம்பளை பிள்ளையா மாற்ற போகிறேன். சோற கை தட்டுங்க ப்ரோ. பொம்பளை பிள்ளையா? பார்த்துக்கவா? வேணாம்மா, பசங்களாம் சுற்றி வருவாங்கடா. வேணாம்மா வேணாம்மா. சரி போய் உட்காருங்க. இப்போ சுந்துஜாவை ஆம்பளை பிள்ளையா? அது ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை தானே, அப்புறம் பொம்பளை பிள்ளை. அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? ஒரிஜினல் பொம்பளை பிள்ளைங்க. நான் நம்ப மாட்டேன். நம்பல காட்டு. அட்டாக்க நான் அவுட்டா காட்ட முடியும். பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியுமியா? அவருக்கு தெரியும் என்னங்க, நீங்க பாத்தீங்களா? ஏய் மூத்திரம் பையும் போது நீங்க தான் கூட போடுங்க.
மரக்கடவுள வரை அம்மா ஓ மேலையா சும்மா ஓ மேலே இடிச்சு சும்மா தனித்தனியா குத்துவோம். ஓகேண்ணே நாளை குத்து நறுக்குன்னு ஏறாத மனமேலோ இழந்த வரத்திற்கு இழந்த வரத்திற்கு நாயேறி குழப்பட்டுமா இழவாழ கொண்டுகளா எலுமிச்சம் மலங்களா ஆடி மாங்கோத்து மயிர் உடுங்க வந்தவனே மயிர் உணர்த்தனே மயிலுரத்த நின்னவளா மயிலுரத்த நின்னவளா பாறையிடனாயிருந்து பாடுங்குருக கிளையா பாடுங்குருக கிளையா படிச்சத்தங்க கிளையா பாடுச்சத்தங்க கிளையா பாடுச்சத்தங்க கிளையா பாடுச்சத்தங்க கிளையா பாடுச்சத்தங்க கிளையா பாட்டு சத்தம் கேட்டதையா பாட்டு சத்தம் கேட்டதையா ஆட்டுக்கு குளவிட்ட காட்டுக்கு நடுவுல குரங்கு தர முடுங்குது கணேசா குரங்கு தர முடுங்குது அப்படி குரங்கு காடு முடுங்குது எங்கால குரங்கு காடு முடுங்குது ஆட்டுக்கு
நல்லாவே ஆறீங்க, நல்லாவே பாடுறீங்க. சிந்து, சிந்து, சொல்லுங்க. நான் தான். எதுக்கு இப்படி நீ கஷ்டப்படுற? ஏங்க வேற கஷ்டப்படாம என்ன? ஏன் எதுக்கு இப்படி சிரமப்படுற? இந்த வேலை நீ பார்க்கறதுக்கு என்னப்பா? நான் என்னமோ சாமி நீ நல்லா இருப்ப. இல்லம்மா, ஆளுநர்கார் என்னமோ சொல்றாரு டைலாக்ல. இல்லை நீங்க இந்த வேலை பார்க்கறதுக்கு நோ சாரி சின்ன பிள்ளை. இங்க வாமா, நீ வேற ஆவுனா உள்ள போய்கிட்டே இருப்ப. ஆமா, உன்னை கெஞ்சிறேன் ஒரு தடவை, நீ என்னை லவ் பண்ணுனா நம்ம குடும்பம் நல்லபடியா விருத்தியாகும். குடும்பம் நல்லா இருக்காது. வாயில விழுந்தா விளங்குமா? நான் எவ்வளவு ரொமான்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேவாரு, ஏய் ஒன்று என்ற கம்பெனி கொடு, இல்லைன்னா ஆல்ரவுண்ட் கொடு. ஏய் சீ, அவங்க வந்து இப்படி ஹாய் காட்டினாங்க, நான் தான் அப்படி காட்டினேன். சரி, இதுக்கு முன்னால நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? சீ கருமோ, லவ்னா என்னன்னே தெரியாது எனக்கு. லவ்னா தெரியாது? தெரியாது. உன்ன மாதிரி பொம்பளை மட்டும் நம்பவே கூடாது. ஏங்க தெரியாதுன்னு சொல்ற பொம்பளை பிள்ளையத்தான் நம்பக்கூடாது. நிஜமாங்க எனக்கு லவ்னா எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆனா பொழைக்க கத்துக்கடி. எப்படி இந்த உலகத்துக்கு அதுவும் நீ உன்ன மாதிரி பொம்பளை தான் தேவை. அம்மா ஆமா, என்கிட்ட பேசிக்கிட்டே அவனுக்கு கம்பெனி கொடுக்குறவாரு சீ நல்லா இருப்ப. அப்ப நான் வேலைக்கு இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஆல்ரவுண்ட்காரனை வர சொல்லுவியா? அவர் எனக்கு அண்ணி மாதிரி. நான் அப்படி ஆளா? நீ அப்படி ஆள் தான்டா, ஓட்ட பிடிச்சி உள்ள இறங்குறவன் நீ. ஆமா, உன்னைய பத்தி வெற்றிவேல் தெரியும். நான் என்ன ஓட்ட பறஞ்சு எடுக்கிறதுக்கு இழிச்சா வாங்கினா அப்புறம் கட்லுக்கீழே போய் படுத்துக்கிருவேன். நோ, அப்ப நான் ஆளை மாத்தி உங்க அம்மா அனுப்பி விட்டுருவேன். சிந்துஜா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததே கிடையாது. ஐயோ தும்பை வருதா? டேய் நல்லா இருங்கடா, போங்கடா. சார் இங்க வாங்க. ஏன் கோபப்படுறீங்க? நான் ஒன்றும் தவறா பேசலையே. வேற என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இருக்கு. எல்லா குஞ்சும் கருப்பு குஞ்சு தான்டா. என்னடா பொன் குஞ்சு? ஐயோ, என்ன எப்ப ஏஜா வைக்கிறான்னா என்ன செய்வேன்? மிஸ்டர் சூ, என்ன பூ, என்ன பூன்னு சொல்ல வந்து நான் சூர்யா மச்சான்னு சொல்றேன். இந்த கிராமப்புறத்துல என்ன பூ சொல்லுங்க? பூ. அப்படியா? ஆமா பூ, நல்லா பொழந்துச்சு பூ. சிந்து, காதல்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? தெரியாது. நான் சொல்லித்தரேன். காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி எப்படி இருக்கும்னா, ஆமாவோட பார்த்துருக்கியா? பார்த்துருக்க? பார்த்துருக்கேன். பார்த்துருப்ப. அடிக்கடி ஆமாவுடைய பார்க்குறாள் தானே நீ? ஆமாவோட பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்துருக்கேன். காதலிக்கும் போது ஆமாவோட சைஸில் இருக்கும். காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உளுந்தவோட சைஸுக்கு வந்துடும். ஏன்னா ஓட்ட போகிறது நாங்கள் தானே சார். சிந்து, ஆ என்ன பலகாரம் உடம்புக்கு ஆகாது, அதனால என்கிட்ட ஒரு பூவம்பழம் இருக்குடா, சாப்பிட்றியா? வேணாம், பூவம்பழம் சளி பிடிக்கும். என்கிட்ட செவ்வாழை இருக்கு, அது வெற்றி விழுது. லூசு கழுத. இப்ப காதல் அப்படித்தான் இருக்கும். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. பொதுவா நாடகம் முடிஞ்சு போனோடனே காலையில அமைப்பாளர் என்ன செய்வாரு, நடிகர்களுக்கு டீ வடை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு வடை ரொம்ப பிடிக்கும்ல? காலைல எத்தனை வடை சாப்பிடுவ? ஒண்ணுதாங்க சாப்பிடுவேன். ஒரு வடை 2 வடை சாப்பிடுவியா? சரி, இனிமே நீ வடையே சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அறந்தாங்கி பக்கம் நாடகம். நாடகத்தை முடிச்சு விட்டு இந்த தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் வண்டியை நிப்பாட்டி நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் காலையில. ஆமா, என்னால பசி மட்டும் தாங்க முடியாது, எதை வேணால தாங்க முடியாது. 2 கிளியாவது பிச்சு போட்டணும், அப்படின்னா தான் நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, எல்லாரும் வண்டியில் இறங்கினவங்க ஏதோ ஒரு ஹோட்டலில் இறங்கி சாப்பிட போயிட்டாங்க. நான் வண்டியில் லேசாக அசந்துட்டேன். சரி, ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் உட்காந்து சப்ளையரை கூப்பிட்டு 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். சப்ளையர் கொண்டு வந்து வச்சார். சரி, வடையை வச்சு பார்க்குற உள்ள மசுரா இருக்கு. அச்சச்சோ, 1 2 எரிச்ச மசூர் வருமா வராதா? வரும். ஏதாவது 1 2 இருந்தா கூட எடுத்து போட்டு தின்னலாம். ஆமா, இப்படி கொத்தா இருந்துச்சுன்னா எப்படி தின்றது? சப்ளையர் கூப்பிட்டேங்க, வாடா. ஏண்டா டேய், என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க? ஆமோடைய கொண்டு வந்து வைக்க சொன்னா வக்காலி மசூரோடைய கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. யாரா முதலாளி? என்ன விளங்காத பயில அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல கத்தி எந்திரிச்சேன்ல. உடனே சப்ளையர், சார் கோவப்படாதீங்க, வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான். ஆனா இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இது நியாயம் தானே? அந்த ஆள் மேல கோவப்படுறது தப்பு தானே? இந்த வடையை போட்ட மாஸ்டர் தானே நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு கோவமா உள்ள போய் பாக்குறேன். பெரிய வயிற்றுச்சம்மா. என்னாச்சுங்க? அந்த வடையை போறாருல மாஸ்டர், அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. அச்சச்சோ. ஆனா ஒத்தகை இல்லைனாலுமே அந்த மனுஷன் உழைச்சி சாப்பிடுறான் பாரு, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எப்படி அழகா வடை போட்டான்னு தெரியுமா? எப்படி? மாவை எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட, மாவை எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. ஆமை வடையே இப்படித்தான் போட்டிருக்கேன்.
எனக்கு ரொம்ப நேரமா ஒரு சந்தேகம். என்ன? ஆமை வடைக்கு ஓட்டை கிடையாது, அக்கல் அடிச்சேன், ஆமை வடை வந்துருச்சு. சரி. உளுந்த வடைக்கு ஓட்டை போடணுமா இல்லையா? ஆமா. இந்த உளுந்த வடைக்கு ஓட்டை எப்படிதான் போடுறான்னு சொல்லி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேம்மா. சரி. எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டான் தெரியுமா அந்த மனுஷன்? எப்படி? மாவு சட்டியை எடுத்துக்கிட்டான். ஆமை வடை போடும் பொழுது வேட்டி இங்க இருந்துச்சு. சரி. அந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் இங்க இருக்கிற வேட்டி அப்படி ஒத்த கையில தூக்கி பல்ட்ட கடிச்சுக்கிட்டான். மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட, மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள ஓட. உளுந்த வடையை அப்படித்தான் போட்டிருக்கான். இனிமே காலையில நீ வடை தின்ன மாதிரிதான். இதுக்கப்புறம் காலையில அதை திங்க தோணுமா? சிந்துஜா, சொல்லுங்க. உன்னை நான் எப்படி காதலிக்க போறேன் தெரியுமா? எப்படி சொல்லவா? சொன்னீங்கன்னா வடை சாப்பிட மூடு வருமா? எனக்கு மூடு வரும். வராது. அழு.
உங்க காதலா உங்களை பார்த்தோனியும் எனக்கும் 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 என்ன உனக்கும் எனக்கும் அட உனக்கும் எனக்கும் உனக்கு எனக்கு காதல் வந்துருச்சு. அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்னு எடுத்து சொல்லிடவா? சொல்றேன் கேளுங்க. ஒத்த நோட்டி பார்வையில கட்டி என்ன உனக்கு இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்லப்படாது. என்ன பாட்டு பாடுற? என்ன ஒத்த குண்டி பார்வையிலங்கிற? உங்களுக்கு காது கேட்கலையா? அந்த பாட்டு தானே இருக்கிறதே அரை குண்டி வச்சுக்கிட்டு ஒத்த குண்டி பார்வையிலையா? ஏங்க ஒத்த நோட்டி பார்வை உங்களுக்கு எப்படி போனாலும் தப்பு தப்பா கேக்குதா? சரி வேணா கருமா. ஒத்த நோட்டி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே நொடி பார்வையில என்னோட நொடி பார்வையில கண்ணி 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 கட்டி கரும்பே ஆறு உயிரே ஓர் உயிரே அன்பு காதலியே வாழ்ந்தாய் நீ உன்னோடுதான் வாழ்க்கை. ஏய் அவசரப்படக்கூடாது, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்ன ஆளு கொஞ்சம் பெருத்தாள தெரியுறாளே. உண்டாயிருச்சு மாமா. ஒருவேளை அவ பூரிப்பா அப்படி ஒருனா ஒரு மாதிரி முணு முணு இருக்கா. என்ன உடம்புலாம் எரும மாட்டு தோலா இருக்கே. கீழே விழுந்து ஆடுனதுல உறைஞ்சிருச்சு மாமா. என்னடி சொல்றக்கு இருக்கும்டா. ஒரிஜினல் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். அப்படியா? ஆமா. கண்ணே உன் அமுத வாயால் எனக்கு ஒரு உம்மா குடு. நல்லா இருக்கா? பெரிய மனுஷன் பக்கத்துல இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குற நீ எல்லாம்? இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை நம்பப்படாதுங்கிறது. இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளே நம்பப்படாதுங்கிறது. அதுக்கு தான் என்ன மாதிரி கல்யாணமே பண்ணாம பேசாம இருக்கணும்ன்றது. இந்த காளியாத்த பொல்லாத சாமி தானே பேச விடாம தடுக்கிறல்ல. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. 10 விரல் ஒரே மாதிரியா இருக்கு. சில பெண்கள் பண்ற தப்புனால எல்லா பெண்களுக்கும் கெட்ட பேர். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை இருக்கிறனால தான் நம்மளை மாதிரி ஆம்பளை பசங்க பூரா தேவதாசி மாதிரி சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸில் தோத்தவன் கூட மறுபடியும் ஜெயிச்சு வெளியில் வந்துடுவேன். ஆனால் காதலில் தோத்தவன் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இவளையும் நினச்சி இவளுக்காக ஹலோ ஹலோ இருவராசி மாதம் வெளியோரம் மழை வந்ததே புரியாதோ இளம் பூவேவும் மோகம் நெருப்பாக கண்ணில் வந்தது. பனிமூட்டம் வந்ததா மழத்தோட்டம் இங்கியே
திசை மாறி போகுமோ தென்றொழி காலை ரோஜாவே பாதை மாறாவே நெஞ்சம் இளவீழி ராசி மாறும் இந்த நாடகத்திற்கு இசைக்கலைஞர்களை வாழ்த்தி கலைஞர்களை வாழ்த்தி கௌரவப்படுத்த உள்ளார்கள் நமது விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக இங்கே அரண்மனை வாசிக்கும் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு சித்தப்பு வி.எம். சிங்கதுரை அவர்களுக்கு நமது விஸ்வகர்மா குடும்பத்தின் சார்பாக மலர் மாலை வழங்கப்படுகிறது. பலவாத்தி வசிக்கும் அன்பு மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்களுக்கு நமது விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்கள் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மலர் மாலை வழங்கப்படுகிறது. தாள வாசிக்கும் அன்பு மாமா வெற்றிவேல் அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. இங்கே உங்கள் முன்பாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மதுரையைச் சேர்ந்த அன்பு மாமா எம். சூர்யா அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே டான்ஸாக நடித்த சிந்துஜா அவர்களுக்கு நமது விஸ்வகர்மா குடும்பத்தார்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மலர் மாலை வழங்கப்படுகிறது. சிந்துஜா வரலையா? சரி, அடுத்த காட்சியில் போட்டுக்கலாம். அன்பண்ணார் வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க அண்ணே, வாங்க. வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வாங்கண்ணே. ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஏஎஸ் மணியன் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு வாங்க. யாராவது நாடக கலைஞர்களை வாழ்த்தி பெருமைப்படுத்தும் வகையில் மலர் மாலை வழங்கி கௌரவப்படுத்திய நமது விஸ்வகர்மா
விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நடிகர் வணக்கம். இங்கே வண்ணத்திரை அமைத்த எங்களது அன்பு அண்ணார் பாண்டி வண்ணத்திரை அன்பு அண்ணா அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படுகிறது. போடுங்க கே பாண்டி. நல்ல வேலை இன்சில் கேவா போச்சு, ஓவா இருந்தால் எப்படி இருக்கும். அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி, நடிகர் வணக்கம். கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா, கை இருக்குது கால் இருக்குது முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா, பொய்யில்லாத நாள் இருக்குது முத்தையா, பொய்யில்லாத நாள் இருக்குது முத்தையா, நம்ம புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா, கை இருக்குது கால் இருக்குது முத்தையா, கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா. ஏற குடிச்சு உழுதுவதோ முத்தையா, பார்த்து வாழ வேணும் சொல்லையா, கையிலுக்குது காலிலுக்குது முத்தையா, கடவுள் நிலம் இருக்குது முத்தையா. வெட்டிக்கா